Hello friends, welcome to BB Home Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சுவையான காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றி அது காஞ்ச பிறகு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வெடிக்க வச்சுருங்க. நம்ம இப்போ 200 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா செவக்க வதக்குறோம். செவக்க வதங்கின விட்டு தான் நம்ம இஞ்சி பூண்டு போட போகிறோம். நல்லா வதக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ மட்டனை நம்ம இதில் போட போகிறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கறியில் தண்ணி விடும். அந்த தண்ணி நல்லா சுண்டின பிறகு தான் நம்ம தக்காளி போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணி நல்லா சுண்டணும். மூடி வச்சுருங்க. பாருங்கள் தண்ணியே சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 150 கிராம் தக்காளி போட்டால் போதும். ரொம்ப புளிக்கும் அதிகமாக போட்டோம்னா. தக்காளி நல்லா வெந்த பிறகு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. முப்பது கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. முப்பது கிராம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். பார்க்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டோம். நல்லா கிளறுங்க. தண்ணி ஊற்றி உப்பு மிளகாத்தூள்லாம் பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு விசில் போட்டுட்டு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் மிச்சமாகும். பாருங்கள், இப்போ நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு மூடி வைக்கிறேன். விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை சிம்மில் வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டு வேக வைக்க போகிறோம். குழம்பு கொதி வந்த உடனே சிம்மில் போட்டிங்கன்னா சுண்டாமல் இருக்கும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. கிழங்கு வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க 1/2 மூடி தேங்காயை குழம்புல ஊற்றி தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டாக்கெலாம் இது அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.